பாருங்க, எல்லாமே பாருங்க, சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சும்மா fill in the blanks மாதிரி ஒன்றை தூக்கி இதை மட்டும் தான் அதை போட்டு ஆகணும்லாம் கிடையாது. மாடுன்றது இன்னைக்கு இந்த மாடெலாம் எனக்கு நல்லா இருக்கு, நான் எடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் வரல அப்படின்னு கேஸ்னா அடுத்த வாரம் வருவேன். அடுத்த வாரம் இந்த சந்தைக்கு வந்தால் மாடு இல்லாமல் இருக்கும், இதை விட அதிகமாக தான் இருக்கும், இதை விட குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வந்து அவசரப்பட்டு உள்ளார இறங்காதீங்க. ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு விசாரிங்க. இப்போ நான் வாழைப்பாடிலேருந்து இங்கே வந்து எனக்கு பஸ் ஃபேர் வந்து எனக்கு ஒரு 200 ரூபா ஆகும். அங்கே நீங்கள் ஒரு 4000 5000 சேவ் பண்ணீங்கன்னா யாருக்கு ப்ராஃபிட்டு? உங்களுக்கு தான். சும்மா ஒன்றும் காசு தண்ணியிலேருந்து எடுக்கலல்ல. அதே தான் இது உள்ளது என்னவோ அதை தான் சொல்லணும். சும்மா நம்ம வந்துட்டாங்க அப்படின்றத வந்து கட்டாமுட்டான விலையை சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அது நான் பர்சனலாக ஒரு காமன் பீப்புளாக சொல்கிறேன். பிஸ்னஸ் மேன் இதே நானே பிஸ்னஸ் மேனாக தான் எனக்கு வரவங்கள்ட்ட நானுமே அப்படி தான் சேல் பண்ணுவேன். அதை நான் சொல்லலை, நான் காமன் பீப்புளுக்கு சொல்கிறேன். கம்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ஃபார்முக்கு இங்கே இருக்க மேக்ஸிமம் ஆஃப் டாப் ப்ரீடர்ட்டே நான் மாடு எடுத்தேன். வந்து இப்போ ஒருத்தர் சொல்லணுமே அப்படின்னு எனக்கு சொல்கிறது எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாருமே நான் வந்து அடுத்த கமெண்ட் செக்ஷனில் அடிக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் முன்னாடி வந்து சொல்லிட்டேன், ஃபார்ம் ஓப்பனில் தான் இருக்குது, கேட் எப்போ வந்தாலும் ஓப்பன் பண்ணுறேன் எனி டைம். இப்போ எனக்கு லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு போன மாடு இப்போ காலைல ஒரு 5 மணிக்கு பால் பீசியாச்சு அந்த மாட்டுக்கு. ஓகேங்களா, இங்கே தான் பியூர் பிளாக் தான் கிராஸாக தான் எடுத்துகிட்டு போனேன். மணி இப்போ 9:30 ஆகுது. வணக்கம்ண்ணா. அண்ணா இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாள சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருந்தீங்க. கண்டிப்பாண்ணா. மாடு வந்து எல்லா கஸ்டமருக்கும் ஃபுல்லா எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க. சந்தைக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாடு எப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஷூட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாண்ணா. அது போக வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே அனுசரிச்சு எடுத்து கொடுத்தீங்க. கண்டிப்பாண்ணா. எல்லாத்துக்குமே பட்ஜெட்ல எல்லா கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா. அதாவது வந்து இன்னைக்கு எப்படி விலை நிலவரங்கள் அமைஞ்சது, சந்தை எப்படி அமைஞ்சது? எப்பயும் சொல்றதா, மாட்டுக்கு தகுந்த விலைனா விலை கூடுதலும் இல்ல குறையும் இல்ல. நல்ல மாட்டுக்கு நல்ல விலை எப்பயுமே. கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பதிவு பார்த்துட்டே இருக்கீங்க, மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் ரெகுலரா சென மாடு இளங்கண்ண மாடு ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா கஸ்டமர் பேஸ் ஃபார்முக்கு வேணா ஃபார்முக்கு எடுத்து தரோம், வீட்டு யூஸ் தேவைன்னா வீட்டு யூஸ் தேவைப்படுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலரா கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிக அளவுல மாடு எடுத்துருக்கோம்னா அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா 6 மாடு வந்து வாழைப்பாடி போகுதுங்கண்ணா. 6 மாடுமே கிராஸ் மாடுனா, எதுவுமே பிரீடு கிடையாது. கஸ்டமர் வந்து ஆவரேஜா 20 லிட்டர் கெப்பாசிட்டில கேட்டிருந்தாரு. நம்ம 20 லிட்டர் கெப்பாசிட்டில வந்து 6 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அது கறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு 15க்கு மேல 20 லிட்டருக்குள்ள சொல்லியிருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் டு 1 மாசம் ஆயிருங்க கண்ணு போடுறதுக்கு. எதுவுமே நாளைக்கு கண்ணு போடுற மாடு கிடையாது. மாட்டை லைவா பாத்தீங்கன்னாலும் தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும். இது பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகும். இது 20 நாள் ஆகும். இது 1 மாசம் ஆகும். இதுவும் பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் டைம்ல அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இருக்காரு, கஸ்டமர் பேசுறேன். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ண்ணா. அக்கா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலையில இருந்து வரேண்ணா. ஓகேக்கா, திருவண்ணாமலை. ஆமாண்ணா. 2 மாடு எடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா. இது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 2 மாடு என்ன கறவை வரைக்கும் சொல்லியிருக்காங்க? 15 லிட்டர் ஆவரேஜா கறக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15 வரைக்கும், 15 கறவை வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு மாடு. அப்படிதானக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுமே கொம்பு டைப்பாவே எடுத்திருக்கீங்க. அப்படிதானக்கா? இப்போ நீங்க வந்து மாடு வச்சிருக்கிறது எப்படி ஃபார்ம் டைப் போறீங்களா இல்ல எப்படிங்கக்கா? இல்ல வீட்ல இருந்தே வளர்க்கறது. வீட்டு யூஸ்க்காக எத்தனை மாடு வரைக்கும் செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கக்கா? இது ஃபர்ஸ்ட் டைம் வரதால 2 மாடு மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேக்கா. அதுவே புதுசா வரதால கொஞ்சம் இதுவா இருந்தது பார்த்துட்டு. ஆனா வந்து பார்த்த உடனே மாடு ரொம்ப பிடிச்சிச்சு. வீட்ல வந்து ஒரு நாட்டு மாடு ஒரு 4 வச்சிருக்கோம். சரிங்க. இப்போ இந்த மாதிரி டைப் மாடு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க? ஆமா, 1 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டேன். சரிங்கக்கா. 1.5 வருஷமா ரொம்ப பிடிச்சிச்சு. ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. என்னென்னலாம் ஒரு கணிப்பா கணிச்சிருக்கீங்கக்கா? மாடு வாங்கணும்னா அதுக்கு ப்ரிப்பரா வந்திருப்பீங்கல்ல? ஆமா.
நம்ம வந்து ஜெர்சி கிராஸ் தான் வாங்கணும் சரிங்க. அப்படின்னு வந்தோம். ஏன்னா எங்க சைட்லாம் வந்துட்டு ரொம்ப வெயில் இருக்கும், அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும் அந்த டைப்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ணாவும் அதுக்கேற்ற மாதிரி மாடு பார்த்து நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. திருப்தி தானக்கா? ரொம்ப பிடிச்சி. சரிங்க. அண்ணா உங்களுக்கு திருப்தி தானே? சரிங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 10 மாடு வாங்கலாம்னு இருக்கும். வாங்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? சரிக்கா. ஆல் தி பெஸ்ட். மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான். சூப்பர்க்கா. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அத பார்த்துட்டு தான் வந்தது. அது ஒரு ஃபேன் மாதிரி ஆயிடும் வீட்ல. ஃபேனால நம்பிக்கை அதிகமா நம்பிக்கையா வந்தோம். நம்பிக்கைக்கு ஒசரம் தான் வந்தா அண்ணன் நல்ல மாடா எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுப்பாங்க அப்படி. நல்லா பார்த்து கொடுப்பாரு. ஓகேக்கா. ஓகே. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அதாவது ரொம்ப திருப்திகரமா போறீங்க. எடுத்த 2 மாடுனாலும் திருப்தியா எடுத்துட்டீங்க. ஓகே. ஓகே. அண்ணா கையில ஒரு 2 மாடு ஜோடியா போட்டிருக்கோம். கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேட்ச் அதிகமா, ஒரு பிளாக் மெஜாரிட்டி அதிகமா. ரெண்டையும் பத்தி சொல்றீங்களா? அண்ணா இது பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் நம்ம எப்பயும் சொல்றது தான். சிவாஜி ஹெச்எஃப்னா ஒயிட் பேட்ச் அதிகம். இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு டாட் 1 2 இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் இருக்கு. சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸுங்கண்ணா. இது கண்ணு மாடுங்க. தலைச்சங்கடாரி 2 பல்லு. 2 பல்லு தலைச்சங்கடாரி. கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்கண்ணா. கறவை பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் சொல்லி தரலாங்க. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடாரி. சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்க. 20க்கு மேல. கண்டிப்பா. சரிங்க. அதாவது அது சிவாஜி கிராஸ்ன்ட்டீங்க. சிவாஜி ஹெச்எஃப் கிராஸ். கண்டிப்பா. அதாவது ரொம்பவே ஒரு அழகு தானே? கண்டிப்பாண்ணா. அழகுனா அது வந்து ஒரு சூப்பராவே இருக்கு. கண்டிப்பாண்ணா. ஆனா 2 சேர்த்து ஆவரேஜா என்ன கறவை இருக்கு? ஒரு 35 லிட்டர் சொல்லி தரலாம். 2 சேர்த்து. ஆமாங்க. 35 கேரண்டியா? ஆமாங்கண்ணா. ரொம்பவே குறைச்சு சொன்ன மாதிரி இருக்கு. எப்படின்னு அண்ணா கம்மியா தான் சொல்லுவோம். அங்க போய் ஜாஸ்தி கறக்கணும். நம்ம எப்பயுமே 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம். அங்க போய் கறந்தா நம்ம பேர் இருக்கும். கண்டிப்பாண்ணா. சரிண்ணே. வணக்கம் தல. அண்ணா ரெண்டுமே ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஓகேங்க. அண்ணன் ஒரு 3-4 வருஷமா ஃபாலோ பண்றேன். சரிங்க. வேற இடத்துல நிறைய பார்த்துருக்கேன். ஒரு அவங்களா அமுச்சு விடுவாங்க வீடியோவில், நம்ம பார்த்துட்டு அது என்ன ரேட்டு போய் பார்த்துருக்கோம் நிறையா. ரேட்டு ஓகேனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம இங்கே நேராக வந்துட்டு அதை பார்த்து வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வேலை செய்கிறேன். நேராக 1 மணி பக்கமே இங்கே வந்துட்டேன். சரிங்க. விடிய பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே ஒரு ஆர்வமாக தான் இருக்கு. இப்போ நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து பண்ணி விட்டாப்ல. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. சரிங்க. ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் சொல்லியிருக்காங்க 2 சேர்த்து? நான் புரியல. என்னங்க? கறவை பால் திறன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு 20 நாளில் கண்ணு போட்டுன்னு சொல்கிறாப்புல. ஓகே. இது 15 to 18 வரைக்கும் கறக்குன்னு சொல்கிறாரு. அது போகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா? சரிங்க. ஆனால் அது வந்து 20 லிட்டரு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. என்னங்க? ஆமாண்ணா. அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல வெயில் நாளில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே அண்ணா. அடுத்து ரெண்டுமே ஒரு டாப் குவாலிட்டியில் ஹெச்எஃப்ஆ பார்க்க போகிறோம். கண்டிப்பாண்ணா. சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் 2 பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க? கர்நாடகா கஸ்டமர்ண்ணா. சரிங்க. 2 மாடானே? ஆமாம் 2 மாடு எடுத்திருக்காங்க. ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் சொல்லி 25 கறக்கும். இன்னும் 2 ஒரு மாசம் டைம் இருக்கு. சரிங்க. ஏன்னா வந்து இந்த மாடை எடுக்கையில நீங்க ரொம்ப போராடி தான் வாங்குனீங்க. கண்டிப்பா. குவாலிட்டி, பிரீடு, ஹைட், வெயிட், ஒரு மில்கிங் கெப்பாசிட்டி உள்ள மாடு. சந்தைனாலே அப்படிதானே? கண்டிப்பாண்ணா. சந்தைனாலுமே போட்டி. மாடை வாங்குறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறோம்? நம்ம மெயினா பல்லு பார்ப்போம், சுழி பார்ப்போம், 4 காம்பு தெளிவா இருக்கான்னு பார்ப்போம். சுழி பார்க்குற கஸ்டமருக்கு சுழி பார்த்து கொடுப்போம். சுழி தேவையில்லை அப்படின்னா நம்ம சுழி பார்க்கறது இல்லை. 4 காம்பு தெளிவாக பார்ப்போம். நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் to 20 நாள் கெப்பாசிட்டியில் தான் மாடு எடுத்து கொடுப்போம். சரிங்க. ஏன்னா இங்கிருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறனால அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி கண்டிஷன் நம்ம மேக்ஸிமம் மாடு எடுக்க மாட்டோம். ஒரு 15 நாள் டைமில் தான் மாடு எடுத்து கொடுப்போம். அவங்க தீனி தண்ணிக்கு போய் அங்கே அடாப்டேஷன் ஆகிக்கும். சரிங்க. இந்த மைசூர் போகிறனால இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ். ஆமாம் லாங் டிஸ்டன்ஸ். அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகணும். ஏன்னா இங்கே கிளைமேட் வேற, அங்கே கிளைமேட் வேற. எடுத்தோன்னே ரெடி கண்டிஷன் எடுத்தோம்னா கால்சியம் டவுன் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைமில் தான் மாடு எடுத்து கொடுப்போம். கஸ்டமர் அவர் தான் பேசுங்க. வணக்கங்க ಸರ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ಮಾತಾಡಿ, ನೀವೇ ಮಾತಾಡಿ. ನಾವು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇರೋಡಿಗೆ ಬಂದಿರೋದಿದೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾವು ಇದೊಂದು ಒಳ್ಳೇದಾದ್ರೆ ಮತ್ತೆ ಇರೋಡಿಗೆ ಬರಮ್ಮ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. ಗೌತಮನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಿಡಿ. ಗೌತಮ್ ಕ್ಯಾರೆಕ್ಟ್ ಪಕ್ಕಾ 100% ಪಕ್ಕಾ 100%. ಅವರು ನೋಡ್ಕೊಂಡು ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲೇ ಮೂರಲ್ಲೇ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಗೌತಮ್ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ನಾವು. ಇದ್ರ ಸಕ್ಸಸ್ ಆದ್ರೆ ಮತ್ತೆ ತಿರ್ಗಾಕ ನಾವು ಇನ್ನೂ 1-2-3 ವರ್ಷ ಬೇಕು ಬರ್ತಿದ್ದೀವಿ. ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ನಾವು ಸಕ್ಸಸ್ ಆದ್ರೆ. ಅದು ದೇವ್ರು ನಿಮ್ಮ ಮನ್ನರಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಇದ್ರೆ ತಿರುಗಿ ಮತ್ತೆ ನಾವು ಬರಂಗ್ ಮಾಡೋದು. பன்னாரி அம்மன் ஆசீர்வாதம் இருந்தா ரெகுலர் நம்ம வருவோம். அதாவது நம்மளோட தமிழ்நாடு கஸ்டமராக இருக்கட்டும், கர்நாடகா கஸ்டமராக இருக்கட்டும், கேரளா கஸ்டமராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா அண்ணங்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்
கண்டிப்பா ஏன்னா வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்கள வர சொன்னா மட்டும்தான் அவங்களால வர முடியும். கண்டிப்பா ஏன்னா நீங்க மட்டும் ஒரு இது இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து, அதாவது ஒரு மாடு எடுத்தாலும் சரி 2 மாடு எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையோ அதை பண்ணி கொடுத்துட்றீங்க. கண்டிப்பா அது எப்படிங்க? நான் ரெகுலராக வர கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. ஃபார்ம் டைப்பாக வீட்டு யூஸாக தேவைப்படுறவங்க நம்மள கேட்குறோம். ரெகுலராக லாங்லேருந்து வராங்க, லோக்கல்லேருந்து வராங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் இருக்கும்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரெஸ்பெக்டும் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வரலாம். அதை விட வந்து ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி. இது ரெண்டு வந்தாவே குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கிறோம். நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல. எப்பயினாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாம். வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் ரெகுலராக மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். எப்பயினாலுமே மாடு இருக்கும். நம்ம இங்கே வா அங்கே வாங்கலாம் நம்ம எந்த கஸ்டமரையும் கேர் பண்ணுறதில்ல, நம்ம ஸ்ட்ரிட் பண்ணுறதில்ல. எப்போ வந்தாலுமே நம்மகிட்ட மாடு இருக்கும். எப்பயுமே ஒரு 20 மாடு நம்ம குறையதெல்லாம் வச்சிருப்போம். மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, எங்கேனாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பாக. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்கண்ணா.